ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாகின்றன. இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாக இருக்கின்றன. இந்த வழிகேடுகளை பின்பற்றிய நிலையில் யாரெல்லாம் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணிக்கிறார்களோ, நாளை மறுமையில் அவர்கள் எழும்பும் தடம் ஒதுங்கும் இடம் நரகமாக இருக்கிறது என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை முன்மொழிந்து விரிவுபடுத்தி தெளிவுபடுத்துவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் மற்றும் ஒரு மாதாந்த எமது என்எம்சி தாவா நிலையத்தினூடாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். இந்த மார்க்க அறிவை மார்க்க தாவாவுடைய அழைப்பு மையத்திலிருந்து மக்களுக்கு இந்த அறிவின் தெளிவையும் இதனுடைய தாற்பயம் என்ன, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற ரீதியில் மக்களுக்கு அது சென்றடைய வேண்டும் என்கிற ரீதியில் எடுக்கப்படுகின்ற முயற்சியாக இந்த மாதாந்த தர்மிய நிகழ்ச்சி இருக்கின்றது. உலகத்தில் நானும் பிறந்தேன், நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள், இன்னும் மக்கள் பிறக்க இருக்கிறார்கள். இவைகள் அத்தனை பேரையும் நேர்வழிப்படுத்தி, இதற்கு முன்னால் வந்த சமுதாயத்தையும் நேர்வழிப்படுத்தி, யாரெல்லாம் ஈமானோடும் முஸ்லிமாகவும் மரணித்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா வழங்கும் இடம் சொர்க்கமாக இருக்கிறது. நரகத்தில் பாதுகாத்து அவர்கள் அந்த இடத்துக்கு அடைய எவ்வளவான விடயங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டி இருக்கிறார்கள் என்கிறதை போற்றியதுதான் இந்த மார்க்கமாக இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் நாளை மறுமைக்காக, மறுமையில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அந்த போதனையை அவர்களுடைய வாழ்க்கையாக, வாழ்க்கையினுடைய வடிவமாக, ஒட்டுமொத்த பிம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். யாராலும் எந்த தருணத்திலும் வாழக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த உலகத்தினுடைய அத்துணை பேரறிஞர்களும் புலமை பெற்றவர்களும் பல பேராசிரியர்களும் அவர்கள் மிகவும் பல தொகுப்புகளில் கூறிய ஒன்று, அவர்கள் இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்றதை தான் அறுதியும் உறுதியுமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கத்தக்கன யாரும் எனக்கு இந்த எந்த நிலையிலும் இந்த மார்க்கத்தை கற்க முடியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது. அப்படியாகத்தான் நாம் இருக்கும் இந்த மாதம், அடுத்த மாதம் புனிதமிகு மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதற்கு அடுத்து முஹர்ரம், இப்படி தொடர்ந்து 3 புனித மாதங்களில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய பெருமதி என்ன, அதே போன்று இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுடைய அளவு என்ன என்பதை நமக்கு நினைவூட்ட, அதை நமக்கு தெரிந்து கொள்ள, படிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய மார்க்க பயான் நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் படித்தால், எதையெல்லாம் செயல்படுத்தினால், எந்த செயல் செய்தால் நான் நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன், அந்த நன்மையினுடைய அளவு என்ன என்பதை நான் தேடி கற்றால் மட்டும்தான் அதை உணர்ந்து தெரிந்து புரிந்து நான் நடக்க முடியும் என்கிறத
அப்பொழுதுதான் எனக்கு உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக அதை எடுக்கும் பொழுதுதான் அதனுடைய முழு பயனை நாளை மறுமையில் எடுக்க முடியும். ஏனென்றால் நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடியது. அதை செய்வதற்கு வாய்ப்பும் மனதும் அதனுடைய உடல் பலமும் நம் மனபலமும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒருபோதும் செய்ய முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான மனிதர்கள், நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதிகமான மனிதர்கள் கவனமற்றி இருக்கிறார்கள், அதை பற்றி கவனம் செலுத்தியது கிடையாது. அதிகம் என்றுதான் சொன்னார்கள், சிறிது கொஞ்சம் பேரை மிகவும் சொற்பமானவர்கள் என்று சொல்லவில்லை. அதிகமான மனிதர்கள் கவனம் இல்லாமல் இருக்கின்ற இரண்டு விடயங்கள். ஒன்று, சுகமாக இருக்கின்ற வாழ்க்கை, சுகதேகியாக இருக்கின்ற வாழ்க்கை, நோயற்று இருக்கின்ற வாழ்க்கையின் பொழுது மக்கள் அதை உணர்வது, இதை பற்றி மக்கள் கணக்கெடுப்பது கிடையாது. அப்பொழுதுதான் அவர்கள் தன்னுடைய மனம் போன போக்குக்கு வாழ்ந்து கொள்கிறார்கள். நோய் வரும் பொழுதுதான் யோசிக்கிறார்கள், நான் இப்படியெல்லாம் நன்மை செய்திருக்க வேண்டுமே என்று யோசிக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு நேரம், இந்த ஓய்வு நேரம் கிடைப்பது என்பது மிகவும் அது ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய அருள். இந்த இரண்டு அருள்களையும் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது கிடையாது. இதை சரியான முறையில் பயன்படுத்துவது என்பதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கிற பெரும் நியாமத்து. அந்த நியாமத்தும் கூட அது அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும். பயான் நிகழ்ச்சிக்கு வருவது மட்டுமல்லாமல் நான் படித்ததை தன்னுடைய வாழ்க்கையிலும் அமல்படுத்த வேண்டும். அதை மற்றவர்கள் அல்ல, முதலாவது தன்னுடைய குடும்பத்திற்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த இரண்டு கோட்பாடும் தனக்கிட்ட இருக்கணும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் அதற்கு பிற்பாடு உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொல்வதற்கு முதல் நரகத்தில் இருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும். நாம் எழுதியது பாவம் தான், ஆனா அந்த பாவத்துக்கு இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கின்ற என்பதை அல்லாஹ் வழிவகுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு எப்படி, எந்த அளவுக்கு பெருமதி நான் செய்ததற்கு நன்மை எழுதப்பட்டிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அதை எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை தெரியாமல் அழுத பல உலமாக்கள், பல நல்ல அடியார்கள் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் எத்தனை பாவம் செய்தோம் என்பதை கணக்கிட வேண்டுமே. கணக்கிடுவதை விட நான் செய்த எத்தனை நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நான் எண்ணினாலேயே நன்மையின் பக்கம் நாம் விரைந்து ஓடுவோம். அதனால் தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா நபிக்கு இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த உலகத்துக்கே இறுதியாக வந்த அந்த நபிக்கு அல்லாஹ் எடுத்துக்காட்டிய முக்கியமான நபிமார்களில் ஒருவர் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் அழிப்போருக்காக உதாரணம் காட்டக்கூடிய நபிகளில் ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி நினைவுறக்கூடிய அடுத்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஹஜ்ஜுடைய கடமையின் பொழுது அவர்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்கு எப்படி அடிபணிந்தார்கள், அதன் போது அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், அதுபோல ஈடு இணையற்ற தியாகம். நபி அவர்களுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகிறான், ஈடு இணையற்ற தியாகங்களை எப்படி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தியாகம் செய்தார்கள் தான். அவர்களும் உலகத்துக்கு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தியாகம் செய்தார்கள். நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா திருமறையில் பல இடங்களில் சொல்கிறான். இது முதலாவது அவர்கள் செய்த இறைவனுக்குரிய அடிபணிதல் எப்படியாக இருந்தது, எப்படியான ஒரு அடியாராக திகழ்ந்தார். அடுத்ததாக இவருடைய தியாகம் யாருக்குமே ஈடு இணையற்றது. அல்லாஹ்வினுடைய தோழன் என்று அழைக்கப்படுகின்ற, வர்ணிக்கப்படுகின்ற, புகழப்படுகின்ற ஒரு மனிதர். தனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த உலகத்தில் எத்தனை உலகம் இருந்தாலும் எனக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு நாட்டமும் எனக்கு கிடையாது, எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் எப்படியான முறையில் எடுத்துக்காட்டி வாழ்ந்தார்கள். அடுத்தது
இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதில் எப்படி நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ உறுதி அவரிடத்தில் மிகவும் மிகைத்து காணப்பட்டது. அதனுடைய வெளிப்பாடு அவருடைய பிள்ளையில் தென்பட்டது, தன்னுடைய மனைவியில் தென்பட்டது. இதை கூட அவர்கள் அழகான சரித்திரமாக நாம் பார்க்கலாம். இப்படியான வாழ்வினுடைய ஒட்டுமொத்த முன்மாதிரியையும் ஒட்டுமொத்த அந்த விளக்கத்தையும் ஒவ்வொரு அணுவாக படிக்கும் பொழுது நமக்கு நாம் மார்க்கத்தை ஏன் படிக்க வேண்டும், ஏன் பயான்களில் போய் உட்கார்ந்து அதை கேட்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் நமக்கு தெள்ள தெளிவாக அப்பொழுதுதான் புரிய முடியும், உணர முடியும். அப்படியான ஒரு தலைப்பை தான் நம் முன்னால் அஷேக் அன்சார் ஃபிர்தௌஸி அவர்கள் உங்கள் முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அந்த உறுதியான மார்க்கத்தினுடைய உறுதியான அந்த வணக்க வழிபாடுகள், இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவர்கள் முன்மாதிரியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எடுத்து வைத்தார்கள். அப்படியான தன்னுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுடைய சரித்திரத்தினுடைய படிப்பினைகள் என்ன என்பதும் அதில் நாம் எப்படி படிப்பினை பெற வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்துக்கு நாம் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது மாதாந்திர சிறப்பு மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் அனைவரும் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உள்ளத்திற்கு உரமூற்றுகிற இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்ராஹீமிய வாழ்வும் இன்றைய இளைஞர்களுக்கான படிப்பினைகளும் என்கிற தலைப்பையே இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். காரணம், ஷேக் அவர்கள் தலைமை உரையிலே அல்லது அறிமுக உரையிலே குறிப்பிட்டதை போல ஒரு புனிதமான ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வரவிருக்கிறது. நாம் இந்த மாதத்தினுடைய வருகைக்காக அதனுடைய புனிதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பெரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். உண்மையில் எல்லா காலங்களும் எல்லா மாதங்களும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இறை வழிபாட்டிலே தான் அவன் கழிப்பான், இறை வழிபாட்டிலே தான் அவன் திளைப்பான், அதிலேயே நிலைப்பான். ஆனால் அதே வேளையில உற்சாகம் ஊட்டுகிற வகையிலே சில காலங்கள் அவனுடைய வாசல் கதவுகளை மனக்கதவுகளை தட்டுகிறது. உதாரணமாக, வணிகச் சந்தையிலே வியாபாரம் செய்கிற ஒருவர் எல்லா மாதங்களும் தான் வியாபாரத்திலே இருப்பார். ஆனால் அவர் விற்பனை செய்கிற பொருளுக்கென்று சில சீசன்கள் இருக்கும். அந்த சீசனில் அவருடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமோகமா இருக்கும். உதாரணமாக, கம்பளி வியாபாரம் செய்கிறார் அல்லது பெட்ஷீட் வியாபாரம் செய்கிறார். அவர் சம்மரில் அல்லது விண்டரில் மட்டும்தான் வியாபாரம் செய்வாரா? எல்லா நாளும் வியாபாரம் செய்வார். ஆனால் அதற்கென்று ஒரு சீசன் வரும்போது அவருடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப கூடுதலாக இருக்கும். எல்லோருக்கும் அப்படித்தான். வியாபாரம் வணிகம் என்பதை தாண்டி வாழ்க்கையே அப்படித்தான். அப்படிதானா? மனைவி மக்களுக்காக எல்லா நாளும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாளும் மனைவியோடும் மக்களோடும் தான், பெற்றோரோடும் தான் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு சம்மர் வெக்கேஷன் வருகிறது,
ஒரு வின்டர் வெக்கேஷன் வருகிறது, அட்லீஸ்ட் ஒரு பெருநாள் விடுமுறைகள் வருகிறது. அப்ப அந்த விடுமுறை காலங்களில் நாம் மனைவி மக்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறோம். அதே போன்றுதான் எல்லா காலங்களும் அல்லாஹ்வை வழிபடுகிறோம், எல்லா காலங்களும் அல்லாஹ்வை வணங்குகிறோம், எல்லா காலங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். ஆனாலும் உள்ளத்தின் அடி மன ஆழத்தில் இருக்கிற ஈமானின் உறுதியை கிளப்புவதற்கும் அந்த உறுதியை நிலைநாட்டுவதற்கும் உலகமயமாக்கல் என்கிற அடிப்படையில் அல்லது உலக மோகங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கொண்டும் உற்சாகத்தோடு ஆன்மீகமயப்படுத்துவதற்கும் அவ்வப்போது சில ரம்யமான கால சூழ்நிலைகள், வசந்த காலங்கள் நம்முடைய வாசல் கதவுகளை தட்டும். அதிலே முதன்மையானது பிரதான ஆன்மீக ரீதியாக நமக்கு ஏற்படுத்துவதற்கு மாஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாத வருகை தரவிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, துல்ஹஜ் என்று சொன்னாலே அது இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கை கியாமத் நாள் வரை வாழப்போகிற எல்லோருக்கும் படிப்பினை தான், எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி தான். அப்படிதானா? வறுமை நாள் வரை வாழவிருக்கிற, கியாமத் நாள் வரை இந்த உலகத்திலே வாழவிருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அந்த அல்லாஹ்வின் தூதருக்கே யாரிடத்தில் முன்மாதிரி இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நபியே நேரிய மார்க்கத்தில் நிலைத்து நின்றவராக இருந்த சன்மார்க்க சீலராக விளங்கிய இணை வைப்பின் கலப்பில் கூட ஈடுபடாத தூய்மையான கொள்கைவாதியாக வாழ்ந்த இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை, வழிமுறையை, நபியை நீங்கள் பின்பற்றுவீராக. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் அதிக கட்டங்களில், அதிக சந்தர்ப்பங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நினைவு மீது நமக்கு இருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்களது சுன்னாவை நிலைநாட்டுகிறோம், சுன்னாவை வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறோம் என்பதை தாண்டி அல்லாஹ்வின் தூதரின் மீது எனக்கு இருக்கிற அந்த நேசத்தையும் பாசத்தையும் எப்படி நான் வெளிப்படுத்துகிறேன் என்றால் ஸலவாத்து சொல்வதுதான். ஸலவாத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு, நேசத்தை நமக்குள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இன்னொரு வாய்ப்போ, இன்னொரு காரணமோ, இன்னொரு காரணியோ தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்ல எவ்வளவு நேரம் ஒதுக்க என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒதுக்கினாலும் அவ்வளவுக்கு உனக்கு நன்மை என்கிற அடிப்படையில் தான் அந்த உபதேசத்தை முடிக்கிறார். 3 1 3 2 என்று அந்த ஹதீஸினுடைய நீண்ட கருத்து வரும். அந்த ஸலவாத்திலேயே யாருடைய பேர் இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அதனால் தான் அந்த ஸலவாத்திற்கு பேரே அறிஞர்கள் சொல்லுகிற போது ஸலவாத் இப்ராஹிமியா என்கிறார். இப்ராஹிம் நபியோ அந்த இப்ராஹிம் நபியை நினைவு கூறத்தக்க விதத்திலே அல்லாஹ்வின் தூதர் மீது சொல்லுகிற ஸலவாத். நபியின் நேசத்தை நிலைநாட்டுவதற்கு, நபியின் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு, நபியின் பிறந்த தினத்தை கொண்டாடவோ, நபிக்கு புகழ் மாலை படிக்கவோ, மீலாது விழா கொண்டாடவோ அதெல்லாம் மார்க்க நமக்கு வழிகாட்டவும் இல்லை, அதை வரவேற்கவும் இல்லை, அதற்கு அங்கீகாரம் தரவும் இல்லை. நபியின் மீது எனக்கு இருக்கிற அந்த ஒப்பற்ற நேசத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான மிகப்பெரிய ஆபரணமும் மிகப்பெரிய ஆயுதமும் இதுதான், ஸலவாத் தான். அந்த ஸலவாத்திலேயே யாருடைய பேர் இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பேர் இருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்காமல் வந்துவிட முடியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கும் கிப்லாவை முன்னோக்கி நிற்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்காமல் வந்துவிட முடியுமா? மக்கமா நகரை கடக்கும் போதோ, பாலைவன பெருவெளியிலே நடக்கும் போதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நினைவுகள் நம்முடைய நெஞ்சத்திற்கு வராமல் இருந்து விடுமா? அதனால் தான் அதாவது அஸ்பஹ்து என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையில் ஒரு வாசகம் இப்படி வரும், வஅலா மில்லதி இப்ராஹிம், நான் எப்படி காலை அடைந்தேன், யா அல்லாஹ் அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இக்லாஸ் வ அலா தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லதி அபீனா இப்ராஹிம் என்று வரும். காலையில் நாங்கள் எழும்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே காலை அடைந்திருக்கிறோம், அதாவது ஈமானிய அடிப்படையிலே காலை அடைந்திருக்கிறோம், நபியின் மார்க்கத்தின் மீது காலை அடைந்திருக்கிறோம், அதே போன்று இப்ராஹிம் நபியின் வழிமுறையின் மீது காலை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு காலை மாலை துஆக்களிலே கூட இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்போதும் நினைவு கூறத்தக்கவர் தான், எப்போதும் அவருடைய வாழ்க்கையும் வரலாறும் படிக்க தகுந்ததுதான். எப்போது நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தாலும் உங்கள் வாடைக்கும் கோடைக்கும் அதிலே வழிகாட்டுதல்கள் இருக்கிறது தான். ஆனாலும் அந்த ஹஜ் மாதம் நெருங்குகிற போது அதை நாம் பேசும் போதும் சரி, அதை கேட்கும் போதும் சரி, உள்ளபடியே ஒரு ஈமானிய ஆனந்த சாரல் நம்முடைய உள்ளத்தை தொட்டு போவதை நம்மளால நினைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்?
அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த சான்றுகள். அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வுக்காக இந்த உலகத்திலே வாழும் போதே நாளைய சொர்க்கத்தின் இன்றைய பிரதிநிதிகளாக வாழ்ந்த தூய்மையான படைப்புகள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை எந்த கோணத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும், எந்த கோணத்திலே படித்து பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான படிப்பினைகள் இருக்கிறது சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மகனாக பேசலாம் மணிக்கணக்கிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு தகப்பனாராக பேசலாம், ஒரு கணவராக பேசலாம், ஒரு ஆன்மீக தலைவராக பேசலாம், ஒரு புரட்சியாளராக பேசலாம். இணை வைப்பை எதிர்த்து நின்ற ஏகத்துவ போராளி என்று கொள்கையின் சிங்கமாக அவர் வாழ்ந்த கொள்கையின் உறுதியை பற்றி பேசலாம், அவர் செய்த அர்ப்பணிப்புகளை பேசலாம், தியாகத்தை பேசலாம். எந்த பக்கத்திற்கு அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது அவர்களுடைய தியாகத்தை பற்றி உச்சகட்டமாக ஒரு அறிஞர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். எல்லோரும் தான் இந்த உலகத்தை தியாகம் செய்கிறோம். தியாகம் செய்யாத ஒரு மனிதனை நீங்கள் காட்ட முடியுமா? தான் எவ்வளவு கோடிகளிலே புரண்டாலும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டால் அவரும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வெளியிலே வந்து தியாகம் செய்யத்தான் செய்கிறார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளவுதான். அதை செஞ்சதுக்கே அவங்களுக்கு சிஎம் சீட்டு கொடுத்தோம். அப்போ உலகத்தில் எல்லாருமே ஒரு தியாகத்தை செய்யத்தான் செய்கிறார்கள். நீங்கள் தியாகம் செய்யவில்லையா? நான் செய்யவில்லையா? ஜுபைலிருந்து கிளம்பி வருவதை விட ஒரு தியாகம் இப்ப இருக்கிற இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில 1 மணி நேரம் மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்கிறீர்களே, அதை விட ஒரு தியாகத்தை பார்க்க முடியுமா? அப்ப எவ்வளவோ தியாகங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த தியாகத்தின் ஒரு பகுதியோ அல்லது அரை பகுதியோ அல்லது மறுபகுதியோ ஏதேனும் ஒரு விதத்தில் உலகத்தை தொட்டு செல்லும். ஏதேனும் அதிலே ஒரு காரணம் உலகத்திற்காக இருக்கும், நம் குடும்பத்திற்காக இருக்கும், நமது ஆரோக்கியத்திற்காக இருக்கும், நமது சுகபோக வாழ்க்கைக்காக இருக்கும், நமது வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய தியாகத்தை எந்த கோணத்தில் ஆய்வு செய்து பார்த்தாலும் முழுக்க 100% அல்ல 1000% நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்காக என்பதை தாண்டி வேறு எதையுமே பார்க்க முடியாத ஒரு தியாகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் இருந்ததனால் தான் தியாகம் என்பதே குர்பான் என்கிற பாடலிலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படுகிறது. வெங்காட்டு சிறையை கூட வெண்ணிலா அறை என்று ஏற்றுக்கொண்டு மனைவி மக்களுடைய வாழ்க்கைக்காக இந்த நாட்டிலே பாலைவன பெருவழியிலே பல ஆண்டு காலம் பல பேர் கழிக்கவில்லையா? சொல்லுங்க, கழிக்கிறாங்களா இல்லையா? 3 வேளை உணவு சரியாக கிடைக்காமல் பணங்காசை சேர்ப்பதற்காக வேண்டி படாத பாடு படுகிறார்களா இல்லையா? அவ்வளவு ஏன் நம் வீட்டு பிள்ளைகள் பரீட்சை காலம் வந்து விட்டால் காலை எது, மாலை எது, பகல் எது, இரவு எது என்று தெரியாத வண்ணம் அவர்கள் தியாகம் செய்கிறார்களே, அதெல்லாம் தியாகம் இல்லையா? ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு போர்டு எக்ஸாம் வருகிறது என்று சொன்னால் உண்மையில் அவன் பக்கத்தில் போகவே முடியவில்லை. அவ்வளவு வெறித்தனமாக, அவ்வளவு இயந்திரத்தை போல என்ன அவனை சுற்றி நடக்கிறது என்பதை பற்றி யோசிப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் இது பகலா, இரவா, காலையா, மாலையா என்று கணிக்க முடியாத அளவிற்கு தியாகம் செய்து படிக்கத்தான் செய்கிறார்கள். மருத்துவக் கல்லூரியிலே ஒருவனுக்கு இடம் கிடைக்கிறது என்றால் சாதாரணமாக கிடைத்து விடுமா? அதற்குண்டான பயிற்சி தேர்வுக்கு அவன் எவ்வளவு தூரம் தன்னை தயார்படுத்துகிறான். அப்போ தியாகம் இந்த உலகத்திலே யாரும் செய்யாமல் இல்லை. சுகபோகமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களாகட்டும், வசந்தத்திலும் வசதியிலும் நிலைப்பவர்களும் திளைப்பவர்களாகட்டும், யாருமே இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல், சிரமப்படாமல், களைப்படையாமல், உழைக்காமல், பிழைக்காமல், வியர்வை சிந்தாமல் யாரும் இல்லை. ஆனா அந்த வியர்வைக்கு பின்னால், உழைப்புக்கு பின்னால், பிழைப்புக்கு பின்னால், களைப்புக்கு பின்னால், தவிப்பிற்கு பின்னால் இந்த உலகம் தான் இருக்கும். ஒரு ஓரத்துல கொஞ்சம் தொழுகை இருக்கும், ஒரு ஓரத்துல கொஞ்சம் மார்க்கம் இருக்கும், ஒரு ஓரத்துல ஏதாவது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு டேட்டாவாக மாற்றி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அதை அப்படியே ஒரு டேட்டாவாக மாற்றி அதை அனலைஸ் செய்வதற்கு நீங்கள் எந்த ஆய்வு கூடத்திற்குள் போட்டாலும் அந்த ரிசல்ட் என்னவா தான் வரும்? For Allah, for the sake of Allah. அதை தாண்டி வேறு ரிசல்ட்டே வராத அளவிற்கு ஒரு வாழ்க்கை இருந்த காரணத்தினால் தான் அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும், இன்னும் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகள் ஆனாலும் அவர் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார், நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அதனாலே அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹில் அஸீம், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பார்க்கிற போது பயமாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது. எல்லோரும் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம் எல்லாம் தென் மாவட்டங்களிலே இருக்கிறோம், தென் மாநிலங்களிலே இருக்கிறோம்.
அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கிறோம். ஐடி துறையிலே ஆழத்தை பார்த்து விட்டோம். மிகப்பெரிய உச்சாணி கொம்பிலே இருக்கிறோம். உலகத்தோடு சவால் விடுகிற அளவிற்கு நம்மிடத்தில் என்னென்னவோ வந்து விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள். நான் ஏன் தனியாக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருந்தாலும் அந்த மாநிலங்கள் இந்த நாட்டிற்கு உயர் கல்விக்காகவோ அல்லது பெரும் வேலை வாய்ப்பிற்காகவோ வந்தால் அவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் பார்த்தீர்களே ஆனால் பொருளாதாரத்திலேயோ அல்லது சமூக அமைப்பிலேயோ உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். தென்னாட்டில் மட்டும்தான் வித்தியாசமாக ஏதோ அந்த சிறு அறிவார்ந்தவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுவதை போல சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட இங்கே பல லட்சங்களில் சம்பாதிக்கிற அளவிற்கு, பல உயர் பதவிகளை வந்து உட்கார்கிற அளவிற்கு அவர்கள் எல்லாம் இருப்பதை பார்த்த போது, இதையே இவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்கும் போதும் ஆகா பரவாயில்லை, நாம் எல்லாம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். சமீபத்திலே ஒரு அரசியல் கட்சியை ஒரு நடிகர் துவங்கினார். அவருக்கு பின்னால் புற்றீசல்களை போல இந்த இளைஞர்களும் மாணவர்களும் செல்வதை பார்க்கிற போதுதான் சகோதரர்களை நெஞ்சமே வலிக்கிறது. சரி, மார்க்கம் இல்லாத மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்மையே நாம் ஆறுதல்படுத்திக் கொள்ள முயற்சி பெற்றாலும், ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சித்தாலும், பின்னாலேயே விட்டில் பூச்சிகளை போல முற்காக்களை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய பெண்களும் எனக்கு என் கணவரை விட இவரைத்தான் பிடிக்கும், இவருக்காக என் கணவரை கூட தூக்கி போட்டு விடுவேன், தொழுகைக்கு கூட இன்றைக்கு போகாமல் இவரை நான் பார்ப்பதற்காக வந்து விட்டேன், எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பொது சமூகம் முகம் சுளிக்கிற விதத்திலே பேட்டி கொடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு இளம் சமூகம் இருக்கிறது என்றால், இவர்களை தர்பியத்துப்படுத்துவதற்கு, இவர்களை தரப்படுத்துவதற்கு, இவர்களை தகுதிப்படுத்துவதற்கு இந்த சமூகம் கையில் எதை வைத்திருக்கிறது சகோதரர்களே? எதை வைத்திருக்கிறது? இது என்ன இன்னைக்கு நேரத்தில் நடந்துகிட்டு இருக்குதா? திரைக்கவர்ச்சி வைத்துக் கொண்டு யார் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கிலே விட்டில் பீச்சுகளை போல, பூச்சில்களை போல இளைஞர்கள் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிலே இஸ்லாமிய இளைஞர்களும் இருக்கிறார்களே என்பதை நினைக்கும் போதுதான் நெஞ்சம் வலிக்கிறது சகோதரர்களே. இதே போன்றுதான் ரியாதிலே பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உரையின் கடைசியில் ரமதான் மாதத்திலே ஒரு சொற்பொழிவிலே ரொம்ப உருக்கமா, என்னடா இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, இப்படி ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுக்காக இப்படி போறீங்களே என்று அதை பத்தி நீங்க பேசுறதுதான். அதை யாரோ கரெக்டா வெட்டி ஒட்டி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக அதை மாற்றி விட்டார்கள் யாரோ. சரி, அப்போ அந்த வீடியோ வந்து பல பேர் எனக்கு அனுப்பி வச்சு, அதுல ஒரு ஆள் ஒருவரை பற்றி தெரியாமல் இப்படி நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன், இப்படி உங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன், நீங்கள் எப்படி அவரை பற்றி இப்படி பேசலாம் என்று நமக்கே மெசேஜ்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாமிய இளந்தலைமுறையினர்கள் இருக்கிறார்கள் எனும் போது, இன்னும் 1000 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த சமூகத்திற்கு பேசப்பட வேண்டும். இதுதானே? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டோபஸ் கிருமியை போல இன்றைக்கு திரைத்துறைகள் மாறிவிட்டது. ஆக்டோபஸ் கிருமி போல. இவனுக்கு நாட்டுப்பற்று ஏற்படுத்தணுமா? சினிமா தேவைப்படுகிறது. தாய் பாசம் வேண்டுமா? சினிமா தேவைப்படுகிறது. குடும்பத்தை பற்றி தெரிய வேண்டுமா? சினிமா தேவைப்படுகிறது. நாட்டு நடப்பை பற்றியோ உலக அரசியலை பற்றியோ எதை பற்றி தெரிய வேண்டுமானாலும் சினிமாவை தாண்டி எதுவுமே இல்லை என்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த சமூகம் இவர்களை மாற்றிவிட்டது. ஆனால் இந்த பெரிய கொடுமை என்று சொல்வதா அல்லது நகைச்சுவை என்று சொல்வதா, இது போன்ற சினிமா கதாநாயகர்களை யார் வேண்டுமென்றே உருவாக்கினார்களோ அவர்களுக்கு எதிராகவே அது கூர்த்திட்டப்பட்ட வாளை போல, கூர்த்திட்டப்பட்ட ஆயுதத்தை போல வந்து நிற்கிறதே என்பதை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் கவனமா இருக்கும். எல்லா இடங்களிலும் சினிமாக்கள் இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தரம் வாய்ந்த சினிமாக்கள் என்றெல்லாம் ஈரான் தேசத்தை குறித்து இன்னும் பல தேசத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார். எந்த சினிமாவை நாம் ஆதரிப்பதில்லை, அவைகளை பச்சை ஹராம் என்று நாம் சொல்கிறோம். அதிலே ஆண் பெண் கலப்பு இருக்கிறது, அதிலே இசை இருக்கிறது, கற்பனையை உண்மை போல காட்டுகிறார்கள். அதனால் என்ன செய்ய முடியாது, அதை ஒரு காலத்திலும் அது ஹலால் என்கிற வட்டத்திற்குள் கொண்டு வர முடியாது. சில பேர் சும்மா ஆறுதல் படுத்துவதற்கு இஸ்லாமிய சினிமா என்று அவர்கள் சொல்வார்கள். அதே போன்ற இஸ்லாமிய சினிமா, சூடான ஐஸ்கிரீமை நீங்க காட்ட முடியுமா? அதுபோல இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செஞ்சிட முடியாது, சினிமாவை கொண்டு வர முடியாது. எப்படி நீங்கள் செய்தாலும் அதில் மார்க்கத்தினுடைய வரையறைகளையும் மார்க்கத்தினுடைய வரைமுறைகளையும் மீண்டே ஆக வேண்டும் என்பதனால் தான் அஹ்லுஸ் சுன்னாவின் அறிஞர்கள் அனைவரும் இது குறித்து பேசும்போது ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார்கள். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த சினிமாவிற்கு பின்னால் மக்கள் பைத்தியமாக போவதை போல வேறு எந்த இடத்திலும் இருக்கிறார்களா என்று நம்மால் சிந்திக்க முடியவில்லை. பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் இன்னும் பல விஷயங்களிலும் நம்மை விட பன்மடங்கு கீழே இருக்கிறார்கள், இன்னும் நம்மை விட பன்மடங்கு அடியிலே இருக்கிறார்கள். நாம் யாரை நினைப்போமோ அவர்கள் கூட இந்த அளவிற்கு மோசமான முறையிலே போகவில்லை. அந்த அளவிற்கு மோசமாக மணிக்கணக்கிலே காத்திருப்பதை பற்றி அவர்களுக்கு இன்றைக்கு அச்சம் இல்லை. கை குழந்தைகளை தூக்கி கொண்டு போவதிலே அவர்களுக்கு கவலை இல்லை, வேதனை இல்லை.
ஒன்றுமே புரியாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஒன்றுமே புரியாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்து சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த அளவிற்கு சில பேர் சினிமாவிலே பைத்தியம் முத்தி போய் இருக்கிறார்கள் என்றால், நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு குவைத்திலே நான் சில ஆண்டுகள் இருந்தேன். இங்கே சூப்பர் ஸ்டார் என்று ஒருவர் இருந்தார், இருக்கிறார் என்று தெரியல. நான் அவரை பற்றி எல்லாம் பயானிலே பேசும்போது அவருடைய ரசிகர்கள் கோச்சிக்க கூடாது, நான் சூப்பர் செய்தார் என்று தான் சொல்லுவேன். அப்படித்தான் அவர்கள் எல்லாம் செய்தானியத்தை தானே திரையிலே காட்டுகிறார்கள். அவனுடைய படம் ரிலீஸ் ஆகிவிட்டது என்பதனால் குவைத்தில் இருந்து நான் பஹ்ரைனுக்கு போய் அதை பார்த்து விட்டு வந்தேன் என்று ஒருவர் பெருமையாக சொன்னதை கேட்டு அன்றைக்கே அதிர்ந்து போனோம் சகோதரர்கள். இன்றைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இங்க நமக்கு வாய்ப்பு இல்லாட்டா வீக்கெண்ட்ல பஹ்ரைனுக்கு போயாவது நாங்க பார்த்துட்டு வந்துருவோம், அந்த அளவுக்கு எங்களுக்கு அவங்களை பிடிக்கும் என்று வளைகுடாவிற்கு வந்ததற்கு பிறகும் மக்களுடைய மனநிலைகள் மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களை எப்படி மீட்டெடுப்பது? இவர்களை மீட்டெடுக்கிற பொறுப்புகள் யாருக்கு இருக்கிறது? 14 அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஆளுமைகளுடைய வரலாறுகளை பேசும்போது, அவருடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற பாடங்களையும் படிப்புகளையும் பற்றி நாம் பேசுகிற போது, அதை 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்று நீங்கள் கடந்து விட்டு போகக்கூடாது. அதை உண்மையான உள்ளச்சத்தோடு உங்களுடைய இதயத்திலே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை காலத்திற்கும் நமக்கு பாடமாக படிப்படியாக இருக்கிறது. முதலாவது விஷயம் சகோதரர்களை, தனித்துவமான உறுதி. அதுதான் நம்மிடத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய விஷயம். எப்படி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த், ஒரு தனிநபராக ஒரு அல்லாஹ்வின் தூதராக அவர் இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாட்சி சொல்லுகிற விதத்திலே இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹிம் ஒரு தனி உம்மத்தாக விளங்கினார். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய முதலாவது விஷயம். இரண்டாவது, முழுமையான அர்ப்பணிப்பு. முழுமையான அர்ப்பணிப்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் தன்னிடத்திலே இருக்கிற செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பார், அல்லது தன்னிடத்திலே இருக்கிற அறிவை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுப்பார், அல்லது தன்னிடத்திலே இருக்கிற நேரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுப்பார். அப்படி யாரும் முழுமையா கொடுக்கிறது இல்லை. செல்வத்தை யாரும் முழுமையாக அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விடுவார்களா? அதெல்லாம் ரொம்ப ஏதோ ஒன்று தான தர்மம் செய்கிறவராக இருந்தால், சதகா செய்வதிலே சிறந்து விளங்குபவராக இருந்தால், அட்லீஸ்ட் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அவர் அர்ப்பணிக்கிறார். அந்த பட்டியலை நீங்க அவரை கொண்டு வரலாம். சரி, ஒரு பெரிய ஆலிம் உலமாவா இருக்கிறாரு, மார்க்கத்தின் தலை சிறந்த அழைப்பாளராக இருக்கிறார், பட்டி தொட்டி எல்லாம் போய் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பேசுகிறார், பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த மார்க்கத்தின் பால் அழைத்திருக்கிறார், பல பேருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிற பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் ரைட், அவர் தன்னுடைய அறிவை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறார் என்று சொல்லலாம், அல்லது தன்னுடைய நேரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கிறார் என்று சொல்லலாம். கல்வி தேடுகிற சபைகளில் தொடர்ச்சியாக பலரும் மாஷால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற சிலரை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். எல்லா கல்வி சபைகளிலும் அவர்கள் தங்களை ஒரு உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் வீக்கெண்ட் வந்தால், அதாவது மாலை நேரம் வந்து விட்டால் ஓய்வு எடுப்பதற்கும் அல்லது நாம் பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் தான் இந்த நேரம் நமக்கு இருக்கிறது. இதிலே நாம் இப்படி ஈடுபட்டால் தான் நம்முடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆக இருக்கும். இப்படி நம்முடைய மைண்டை நாம் ரிலாக்ஸ் செய்து கொண்டால் தான் அடுத்த நாள் நம்முடைய வேலையை நாம் நன்றாக பார்க்கலாம் என்று நமக்கு நாமே விதியை எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 5 மணிக்கு வேலை முடித்து விட்டு வந்தால் அடுத்த 6 மணிக்கு மேல் மக்ரிப் தொழுகைக்கு மேல் தொடர்ச்சியாக சில மணி நேரங்கள் இன்றைக்கும் பல பேர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா வகுப்பிலும் தொடர்ச்சியாக பங்கெடுக்கிறார்கள். அது ஆன்லைனில் நடந்தாலும் சரி, ஆஃப்லைனில் நடந்தாலும் சரி, சென்டர்களில் நடந்தாலும் சரி, எங்கே போனாலும் என்னுடைய நேரமும் காலமும் மார்க்கத்தை படிப்பதற்காகத்தான், கல்வி தேடும் மாணவன் தான் நான் என்பதை அவர்கள் மனதிலே உறுதியேற்று இன்றைக்கும் பல பேர் போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என்ன சொல்லலாம்? ரைட், அவர் தன்னுடைய நேரத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறார். ஆனால் நேரம், காலம், பொருளாதாரம், குடும்பம், தன்னிடத்தில் இருக்கிற ஆற்றல் அனைத்தையும் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்திருக்கிறார் என்று நீங்கள் யாரை காட்டிவிட முடியும்? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக நெஞ்சுரத்தோடு ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய எதிரிகள் தோன்றினாலும் அவர்களை எல்லாம் எதிர்ப்பதற்கு துணிந்தார். எவ்வளவு பெரிய மிரட்டல்கள் வந்தாலும் இந்த மிரட்டல்களை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய அபாயங்கள் அவரை சுற்றி நின்றாலும் அவைகளை எல்லாம் அவர் வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு தனிச்சிறப்பான ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அவரிடத்திலே இருந்தது. அடுத்து என்ன? நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். அதுதான் வேணும். நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக மாற வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பெறத்தக்க ஒரு அடியானாக மாற வேண்டுமானால், அன்பிற்கினியவர்களே, நாம் எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், எனது உள்ளத்தை எப்படி நான் மாற்ற வேண்டும் என்றால் அது ஒரு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலை அல்லாஹ்வுக்காக தர வேண்டும்.
அந்த கீழ்ப்படிதல் என்பது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் தொடுவதற்கு நான் அந்த கீழ்ப்படிதலுக்கு உரிமைகளை தந்திருக்கிறேன். எந்துவாக இருந்தாலும் சகோதரர்களே, நமக்கென்று சில தனி உரிமை இருக்கும். நமக்கென்று என்ன இருக்கும்? சில தனி உரிமை இருக்கும். ஒரு அலுவலகத்திலே நாம் வேலை பார்க்கிறோம், ஒருவருக்கு கீழே வேலை பார்க்கிறோம் என்றால் நாம் என்ன நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து விட்டோமா? இல்ல, 8 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறோம். அது 8 மணி நேரத்தில் இந்த ஸ்கில்லை கொடுத்திருக்கிறேன், 8 மணி நேரத்தில் இதை செய்யக்கூடிய டாஸ்க்கு நான் என்னை கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் அல்ல, நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் என்பதல்ல. நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் என்பது யாருக்கு? அது அல்லாஹ்வுக்காகத்தான். அதைத்தான், அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதனால் தான் பாருங்கள், வணக்கத்தின் வழிபாடுகளின் வகைகளை நீங்கள் பார்த்தால் அது எல்லா வகையிலும் உங்களை பயிற்சி கொடுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. தொழுகை என்றால் உடல் ரீதியான தியாகத்தை நீங்கள் அங்கே செய்ய வேண்டும், உடல் ரீதியான ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் அங்கே செய்ய வேண்டும். ஜக்காத் என்றால் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ் உம்ரா என்றால் இன்னும் நீங்கள் கஷ்டங்களை, களைப்புகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில், சிரமங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு என்றால் எதை ஒரு மனிதன் இழப்பதற்கு அவ்வளவு எளிதிலே தயாராக மாட்டானோ, எந்த ஒன்றை பெறுவதற்கு தான் ஒரு மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிறானோ, அப்படிப்பட்ட உணவையும் பானத்தையும் கூட தருவதற்கு அவன் தயாராகிவிட வேண்டும். இப்படி சகோதரர்களே, இதை மட்டும் தான் நான் யா அல்லாஹ் உனக்காக செய்வேன், இதை மட்டும் தான் யா அல்லாஹ் நான் உனக்காக செய்வேன் என்று மட்டும் என்கிற வார்த்தையை சொல்லாத அளவிற்கு எவ்ரிதிங், எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொல்வதுதான் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். அந்த நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் இன்றைக்கு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஆன் த ஸ்பாட், யோசிப்பதற்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டோ அல்லது நான் யாரிடத்திலாவது கேட்டுவிட்டு வருகிறேன் என்று ஆலோசனையை பெற்றுக்கொண்டோ சொல்வதல்ல. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். எவ்வளவு ஆழமான வசனம் இது, எவ்வளவு அற்புதமான வசனம். சூரத்துல் பக்ராவுடைய 131வது வசனம். எப்படி அல்லாஹ் அவரிடத்திலே இப்ராஹிமே கட்டுப்படுங்கள் என்று சொன்ன நேரத்திலே உடனே அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு இதோ நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்ததனால அவர் என்ன பெற்றார்? என்ன அடைந்தார்? சொர்க்கத்தை பெற்றார். ரைட், உலகத்திலே சிறப்பை பெற்றார். ஓகே, இறந்தும் இறக்காத வகையிலே, எப்படி இறந்தும் அவருடைய நினைவுகளை இறக்காத வகையிலே, யாரும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து இழக்காத வகையிலே நினைவு கூறப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது கலீலாக எடுத்துக்கொண்டேன் என்று குர்ஆனிலேயே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கலீலுல்லாஹ் என்கிற அந்தஸ்தை பெற்றார். அப்போ தியாகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசை வைத்திருக்கிறான், அர்ப்பணிப்புகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசை வைத்திருக்கிறான். யாருடைய தியாகத்தையும் யாருடைய அர்ப்பணிப்புகளையும் யார் செய்கிற நலவுகளையும் ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்கி விடுவதில்லை. அப்ப இப்படி அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய விதத்திலே எவ்வளவோ விஷயங்களை இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை எப்போதும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லித் தர வேண்டும். சதா சர்வகாலமும் அகாடமிக் என்றவர்களை பைத்தியம் பிடித்தவர்களாக விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே. மார்க்கத்தின் சில பகுதிகளை உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த கடமை பெற்றோர்களை உங்களுக்கு இருக்கிறது. இளைஞர்களாகிய வாலிபர்களுக்கு, இளம்பெண்களுக்கு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய சில தனித்துவமான சில விஷயங்களை பட்டியல் போட வேண்டும். முதலாவது என்ன? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது, படிக்கிற போது அவர் தனித்துவமான உறுதிமிக்கவராக இருந்தார். எதிர்ப்புகளை மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார். ஆட்சி செய்கிற ஆட்சியாளரே, அதிகார இயந்திரமே அவருக்கு எதிராக இருந்த போதும் கூட அதையெல்லாம் துச்சமென மதித்து தனித்த நபராகவைகளை எல்லாம் எதிர்கொண்டார். நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் அவரிடத்திலே இருந்தது. ரைட், எல்லாத்தையும் தாண்டி என் அன்புக்குரிய இளைஞர்களே, உங்களுக்கான முக்கியமான செய்தி இறை தூதர் இப்ராஹிம் வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அறிவை தேடுங்கள் என்கிற விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன்? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையும் வரலாற்றையும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிக்கும் போது, அவர் ஒரு சிறுவராக அல்லது வாலிபராக வளர்ந்து வரும் இளைஞராக, அப்படிதானே, களத்திலே நின்று பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றி வைக்கிற, எடுத்து சொல்கிற ஒரு அழைப்பாளராக தன்னை அவர் பிரேரணப்படுத்துவதற்கு முன்புள்ள நிலையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அவர் என்ன செஞ்சாரு? நட்சத்திரத்தை பார்த்தார். வருதா குர்ஆன்ல? அவர் என்ன செய்தார்? தனது இறைவன் யார் என்று தேடினார். தன்னை படைத்தவன் யாராக இருக்க முடியும் என்கிற ஆய்விலே அவர் இறங்கினார். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம், தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அவ்வளவையே தன்னை பெற்று எடுத்து வளர்த்து தன்னுடைய தகப்பனார் ஆசர் உட்பட எல்லோருமே சிலைகளுக்கு பின்னால் கண்மூடித்தனமாக போய் கொண்டிருக்கிறார்கள். சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அந்த சிலைகளை உருவாக்கி, அவர்களே அதற்கு அலங்காரங்கள் செய்து, அவர்களே அவைகளுக்கு ஒரு பெயர்கள் வைத்து, அவர்களே அதற்கு பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து, அவர்களே அதை வழிபடவும் செய்கிறார்கள். அறிவுள்ள எந்த மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவு 0.5% இருப்பவன் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த சிலைகளும் இந்த சிற்பங்களும் இந்த கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு வந்த அவர் உடனே அறிவை தேடுகிறார். ஆய்விலே இறங்குகிறார். நட்சத்திரத்தை பார்க்கிறார். ஆஹா, நட்சத்திர விவரம் அழகாக முன்னுகிறதே, உயர்ந்த ஒரு இடத்திலே பொய்யாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே, பார்ப்பதற்கே இவ்வளவு ஆனந்தமாக பரவசத்தை தருகிறதே, இதுதான் எனது இறைவன் என்று முடிவெடுக்கிறார். அதற்கு பிறகு சந்திரனை பார்க்கிறார். அது அதை விட பெரிதாக தெரிகிறது, அதை விட விருட்சமாக, அதை விட ஒளிமயமாக இருக்கிறது. அப்ப இதுதான் எனது கடவுள் என்று முடிவு கூறுகிறார். பிறகு எல்லாம் ஒவ்வொன்றாக மறைகிற போது மறையக்கூடிய தன்மை உள்ள ஒன்று எப்படி எனது இறைவனாக இருக்க முடியும் என்று அவரே முடிவையும் மாற்றுகிறார். சூரியனை பார்க்கிறார். இவ்வளவு பிரம்மாண்டமாக காட்சி தருகிறதே, பல்லாயிரக்கணக்கான பல மைல் தொலைவு, பல மில்லியன் மைல் தொலைவு அப்பா நாம் இருந்தாலும் இன்னும் நம்முடைய கண்களை அது கூச செய்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஆற்றலை தன்னகத்தை கொண்டிருக்கிறதே, இதுதான் எனது கடவுள் என்று முடிவு கூறுகிறார். பலமா அஃபலத், அந்த சூரியனும் மறைவதை அவர் பார்க்கிற போது, உணர்கிற போது, இதுவும் எனது இறைவன் அல்ல என்று முடிவெடுக்கிறார். இதைத்தான் இளைஞர்களுக்கு உண்டான செய்தியாக நாம் சொல்ல வேண்டும். பாருங்கள், பாருங்கள், கண்ணுக்கு முன்னால் சக்தியாக திகழ்ந்த மனிதர்களுடைய ஆற்றலுக்கும் மனிதனுடைய அதிகாரத்திற்கு உள்ளே வர முடியாது. அவர் நட்சத்திரத்தையும் சந்திரனையும் சூரியனையும் சகோதரர்களே கடவுளாக இருக்குமோ என்று அவர் நினைத்து பார்ப்பதற்கு, சாதாரணமாக யோசித்து பார்க்கும் போது உலகத்தின் மக்கள் எவைகளை எல்லாம் கடவுளர்களாக எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகளோடு கம்பேர் செய்கிற போது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அங்கே இருக்கத்தான் செய்தது. ஒரு தத்துவ ரீதியாக, ஒரு தத்துவார்த்த ரீதியாக சில காரணங்களை சொல்லத்தான் முடியும். ஏன் கல்லை மனிதன் உருவாக்கினான், அதனால் அதை அவன் வணங்கக்கூடாது. ஆனால் நட்சத்திரத்தை மனிதன் உருவாக்கினானா, அப்போ அது வணங்கப்படுவதற்கு ஒரு சக்தி கொண்டதாக இருக்கலாமே. அடிப்படை, அதாவது இது உண்மை அல்ல, இது அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய அறிவை அவர் எப்படி உபயோகப்படுத்தினார், அதுபோல இளைஞர்களே உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். உங்களது அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள், சிந்தியுங்கள். யாருக்கு பின்னால் விட்டில் பூச்சிகளை போல் போய் கொண்டிருக்கிறீர்களோ அவன் பெற்ற பிள்ளை அவனை ஏற்றுக்கொள்கிறானா என்பதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அல்லது அவர் மாத்திரமல்ல, அவர் போல் எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கிறார்களே, எத்தனையோ நட்சத்திரங்களாக இருக்கிறார்களே, அவர்களில் யாவன் வீட்டு பிள்ளையாவது யாருக்காவது இப்படி கொடி பிடித்துக் கொண்டு போய் அழைகிறானா, சுட்டெரிக்கும் வெயிலில் பல மணி நேரங்கள் இருக்கிறானா? யோசித்து பாருங்கள், அறிவை பயன்படுத்துங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நமக்கு சொல்வது அறிவை பயன்படுத்துங்கள் என்றுதான். அப்போ யோசித்து பாருங்க, மனிதனுடைய அதிகாரத்திற்கோ மனிதனுடைய ஆற்றலுக்கோ உட்படுத்தப்பட முடியாத பிரம்மாண்டமான படைப்புகள் தான் நிலவும் அல்லது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும். அப்ப அவைகளை குறித்து சிந்தித்தார். அப்ப தன்னுடைய சிந்தனையை விரிவுபடுத்துங்கள் என்று அவர் இளைஞர்களுக்கு சொல்லுகிறார். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தையும் அவர்களுடைய ஆற்றலையும் அவருடைய ஆளுமையும் நீங்கள் உண்மையிலேயே போற்றுகிறீர்கள் என்றால் அவர்களை போல் உங்களுடைய சிந்தனையை அறிவுபூர்வமான விஷயத்திலே செயல்படுத்துங்கள். உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அறிவை அகலப்படுத்துங்கள், விசாலப்படுத்துங்கள். பாருங்கள், அவர் மண்ணிலே இருந்து கொண்டு விண்ணிலே இருப்பதை பற்றி சிந்தித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஆய்வுபூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு அறிவாளியாக இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது என்ன? பிம்பங்களை உடையுங்கள். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு பெறக்கூடிய இளைஞர்களுக்கான செய்தி, முக்கியமான செய்தி அப்படித்தான். ஏன் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற காலகட்டத்தில் அவருடைய கண்ணுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் அந்த சிலைகளை கடவுளர்களாக வழிபட்டுக் கொண்டிருக்கும் போது அவைகள் எல்லாம் வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தது அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு வந்தவுடன் என்ன செய்கிறார்? அந்த சிலைகளை எல்லாம் தகர்க்கிறார்.
அந்த சிலைகளை எல்லாம் புடைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் செய்து விட்டார். அதனால இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாங்க பின்பற்ற போறோம், அதனால இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைக்க போறோம், அப்படி எல்லாம் யாரும் யாரையும் செய்யவும் சொல்லக்கூடாது, அப்படி செய்யவும் வேண்டாம். அப்படி இல்லை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆற்றலை கொடுத்தான், ஒரு ஆர்டரை கொடுத்தான், கட்டளையை கொடுத்தான். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எல்லா தியாகத்திற்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அதை செஞ்சாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம். குறைந்தபட்சம் சினிமாக்கள் காட்டுகின்ற ஹீரோக்கள் என்கிற வெறும் ஒப்பனை செய்யப்பட்ட அந்த பொம்மைகளையாவது தகர்த்தெறியுங்கள். நீங்க பெரிய பெரிய தியாகத்துக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்க பெரிய பெரிய தியாகத்துக்கெல்லாம் வர வேண்டாம். ஒப்பனை செய்யப்பட்ட, ஒப்பனை என்றால் புரிகிறதா சகோதரர்களே? அரிதாகங்கள், மேக்கப் போடாமல் எவனை நீங்கள் ஹீரோவாக பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு தான் அவர்கள் உண்மையாலுமே இருக்கிறார்கள். நீங்க யார் நீங்க உண்மையான ஹீரோவா பார்க்கணும்? உங்களுடைய தந்தைமார்களை பாருங்கள். உங்களுக்காகவே தியாகம் செய்கிற, உங்களுக்காகவே கஷ்டப்படுகிற, உன் காலில் ஒரு முள் குத்தி விட்டால் அவனுடைய நெஞ்சத்திலே கல் குத்தியதை போல், ஊரான கல் குத்தியதை போல் அவன் கவலைப்படுகிறானே, அந்த தகப்பனாரை இன்றைக்காக நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்காக அவர்கள் படுகின்ற பாட்டை இன்றைக்காக நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? 50 வயதை அல்லது 52 வயதை தாண்டிய இவர்களை எல்லாம் பெரிய பெரிய ஹீரோக்களாக நினைக்கிறீர்கள். அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் இன்னும் 50 வயதை கூட நெருங்கி இருக்க மாட்டார். உனக்கு ஒரு 20 வயது இருக்கிறது என்றால் அவருக்கு ஒரு 45 வயது 46 வயது இருக்கலாம். சற்றேறக்குறைய நீ யாரை இன்றைக்கு தலைவனாக, பெரிய ஹீரோவாக, பெரிய பிம்பமாக எடுத்துக்கொண்டு கொண்டாடுகிறாயோ அவனை விட இளைஞனாகவும் அவனை விட இளமையாகவும் தான் அடிப்படையினுடைய தகப்பனார் இருக்கிறார். ஆனால் அவரை ஒரு கதாநாயகராக, அவரை ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு ஆளுமையாக, அவரை ஒரு மறக்க முடியாத ஒரு பிம்பமாக, அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரோல் மாடலாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட கற்பனையான உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த விதத்திலும் நன்மை பயக்காத, எந்த விதத்திலும் தீமைகள் செய்ய முடியாத, மக்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நம்பிக்கை கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி எதுவுமே இல்லாதவைகளை எல்லாம் பிசிக்கலா உடைச்சு தகர்த்தார். அதே மாதிரிதான் இவர்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று திணிக்கப்படுகிறார்கள். இப்படிதானங்க ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு அவர்களுடைய பிம்பங்கள் தானே தேவைப்படுகிறது. ஒரு தண்ணீரை விளம்பரப்படுத்துவதற்கு, ஒரு வாகனத்தை விளம்பரப்படுத்துவதற்கு, சரியா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வர்த்தகப்படுத்துவதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு இவர்கள் தான் தேவை, இவர்கள் தான் தேவை தேவை என்று வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக இன்றைக்கு திணிக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரக்கூடிய எந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் அதை சந்தைப்படுத்துவதற்கு இவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள் என்கிற நிலவருக்கு பார்க்கும்போது ஒன்றுமே புரியவில்லை சகோதரர்களே, ஒன்றுமே புரியவில்லை. இதெல்லாம் ஒரு தேசம் தரக்கூடிய உயரிய விருதுகளாக இருக்கிறதோ அந்த விருதுகளில் பெரும்பாலும் அவர்களுக்கு தானே போகிறது. இந்தியா போன்ற நாடுகளில் ஒருவருடைய ஆற்றலை அங்கீகரித்து, திறமையை அங்கீகரித்து, அவர்களுடைய சேவைகளை அங்கீகரித்து எதெல்லாம் விருதுகளாக தரப்படுகிறதோ அந்த விருதுகளின் பெயர்களை எல்லாம் சொல்வதற்கு உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அந்த விருதுகள் எல்லாமே பெரும்பாலும் சினிமாவிலிருந்து வரவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ எல்லா விஷயத்திலும் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவனை தாண்டி இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை என்கிற ஒரு சிந்தனையை இந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிய வைத்து விட்டு, பிஞ்சு நெஞ்சத்திலே பதிய வைத்து விட்டு இப்போ உட்கார்ந்துகிட்டு இவன் தற்கொலையாக செயல்படுகிறான், அப்படி செயல்படுகிறான், இப்படி செயல்படுகிறான் என்று புலம்பி தருவதனால் என்ன சகோதரர்கள் லாபம் இருக்கிறது? உண்மையிலேயே பொதுமக்கள் இதை கவனத்தோடும் கவலையோடும் அணுக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி எந்த மத போதகர்களாவது, எந்த மதத்தின் பிரச்சாரகர்களாவது கொள்கை ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த சினிமாவை எதிர்க்கிறார்களா, விமர்சிக்கிறார்களா என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் பகிரங்கமாக இதை எதிர்க்கிறார்கள். ஏன்? அது மார்க்கத்தினுடைய விதிமுறைகளை அல்லது மார்க்கத்தினுடைய வழிமுறைகளுக்கு முரணாக இருக்கிறது என்பதனால். ஆனால் மற்ற எங்க போனாலும் பக்திக்கு அவர்களுக்கு இசை தேவைப்படுகிறது, பக்திக்கு அவர்களுக்கு பாடல்கள் தேவைப்படுகிறது, பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளுக்கு கூட சகோதரர்களே அந்த ஆட்டங்களும் பாடல்களும் அந்த ஆட்டமும் பாட்டமும் தேவைப்படுகிறது. இப்படி திறமை என்றாலே, ஆற்றல் என்றாலே, அறிவு என்றாலே, டேலண்ட் என்றாலே அவர்களையே பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு அந்த கற்பனை பிம்பங்களை தாண்டி வேறு உலகமே தெரிய மாட்டேங்கிறது சகோதரர்கள். அதனால ரொம்ப கவலையோட செய்யணும் நம்ம. அடுத்து என்ன?
இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை, காலத்தின் மதிப்பை உணருங்கள். கண்டிப்பா சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில எதை நினைச்சு கவலைப்பட்டாலும் அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனா நாம் வீணாக்கிய காலங்களை நினைத்து கவலைப்பட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு தீர்வே கிடையாது. அதுக்கு தீர்வே கிடையாது. உதாரணமா, வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல பணம் காசு சம்பாதிக்காம இருந்துகிட்டேன் அப்படின்னா ரைட், எப்படியாவது முயற்சி செய்து ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நான் வேறு ஏதோ ஒரு வாய்ப்புகளை உருவாக்கியோ அல்லது பிறர் தரக்கூடிய வாய்ப்புகளை மையமாக வைத்தோ பணம் காசுகளை சம்பாதிக்க முடியும். அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது, உடல்நிலை குறைபாடு இருக்கிறது, ஒரு நோய் வந்திருக்கிறது, ஒரு வியாதி வந்திருக்கிறது, அதிலே நான் பலகீனப்பட்டேன், அதிலே நான் கஷ்டப்பட்டேன், ரைட், ஒரு சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை, சரியான மாத்திரை மருந்துகள், சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு கட்டுப்பாடு, அல்ஹம்துலில்லாஹ் இட் கேன் பி ரெக்டிஃபைட், அது கூட அல்லாஹ் நாடினால் இலகுவாக வந்துடும். ஆனா வாழ்க்கையில நான் ஒரு 5 வருஷம் வீணாக்கிட்டேன், வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் வீணாக்கிட்டேன், அல்லது வாழ்க்கையில 1 மணி நேரம் வீணாக்கிட்டேன், நினைத்து பாருங்கள், அதை நீங்கள் எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்? அதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? என்னதான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் நாடியது நடக்கும் என்பது ஒரு பொதுவான விதியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அந்த பருவத்திற்குள் பயிர் செய்தாக வேண்டும். குர்ஆனை நான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு எத்தனை வயசுக்கு கரெக்டா இருக்கும்? 10 வயசே நான் ஸ்டார்ட் பண்ணணும். 10 வயதில் நான் அந்த வாய்ப்பை விட்டு விட்டேன், 15 வயதில் அந்த வாய்ப்பை விட்டு விட்டேன் என்றால் அதற்கடுத்து வாய்ப்பே வராதா என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் வரும். நேற்று கூட சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவு செய்திருந்தார். ஒருவருடைய 40 வயதிலே மாஷா அல்லாஹ் குர்ஆனை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்து சற்றேறக்குறைய 52 வயதிலேயோ அல்லது 53 வயதிலேயோ 13-15 வருடங்கள் அவர் தொடர்ச்சியாக பகீரத பிரயாணம் செய்து மிக சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டவர் ஹாபிஸ் ஆயிருக்கிறார். நான் சிறு வயதிலே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார், பல ஆண்டுகள் சிறையிலே இருந்தார், அங்கிருந்து அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்தார். இதெல்லாம் ரேர் கேஸ். இதெல்லாம் என்னது, அரிதான விஷயங்கள், புனிதமானவைகள், ஆச்சரியமானவைகள், ஆனால் அரிதானவைகள். ஆனா அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா குர்ஆன் மனப்பாடம் பண்ணணுமா, அது அந்த வயசுல நீ ஆரம்பிச்சிருக்கணும். டிகிரி படிக்கணுமா, அது அந்த வயசுல நீ ஆரம்பிச்சிருக்கணும். வியாபாரம் செய்யணுமா, அது ஒரு குறிப்பிட்ட வயசுல நீ ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல KFC இந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணாரு அவர், இதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. அதெல்லாம் 1-2 கோடி பேரை எடுத்தால் அதுக்கு ஒரு 10 பேரை நீங்கள் இப்படி தள்ளி வைக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நாட்டை பற்றி போட்டு அங்கே 60 வயதிலும் குழந்தை பிறக்கிறார்கள், அதுக்காக எல்லா பேரும் 60 வயசுல குழந்தை பெற்ற முடியுமா? அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதெல்லாம் அரிதானவைகள். அரிதானவைகளை நம்பி உங்களுக்கு முன்னால் இருக்கிற உண்மைகளை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இளைஞர்களே, இப்படி என்ன செய்யணும்? காலத்தை வீணாக்காதீர்கள். ஒருவன் வாழ்க்கையை உருப்படுவதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இதை ஒன்றை மாத்திரம் லட்சியமாக வைத்துக் கொண்டால் போது, வேறு ஒன்றுமே தேவையில்லை. எப்படி? நான் என்னுடைய காலத்தை வீணாக்க மாட்டேன், என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை குறித்து ஒரு செய்தியை சொல்லும் போது அவர் ஒரு நபித்தோழருக்கு உபதேசம் பண்றார். எப்படி? ஆஇதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஆஇதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, உரிமையுடைய ஒவ்வொருவருக்கும் அந்தந்த உரிமையை கொடுத்து விடு, கடமைகள் செய்ய வேண்டிய ஒவ்வொருவருக்கும் அந்தந்த கடமைகளை நிறைவேற்றி விடு என்று ஒரு நபித்தோழருக்கு சொன்ன உபதேசத்தை போய் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இவர் கேட்டவர் போய் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் சதக சல்மான் உண்மை உரைத்தார் என்று அந்த உபதேசத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியம் கூறினார். ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, உருப்படுவதற்கு, வளருவதற்கு, பல அரியவள சாதனைகளை செய்வதற்கு ஒரே ஒரு லட்சியம் தான், ஒரே ஒரு பாலிசி தான். அது என்னது? என் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன், என் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். 5 நிமிடம் ஒரு இடத்திலே போய் நான் உட்காருகிறேனா அதுல என் தீனுக்கோ துனியாவுக்கோ பயன் இருக்க வேண்டும். 1 மணி நேரத்தை ஒரு இடத்திலே நான் கழிக்கிறேனா அது என்னுடைய தீனுக்கோ துனியாவுக்கோ பயனாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை வரியை இளைஞர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உபதேசமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிகரத்தை விட உயரமான இடத்திற்கு நீங்கள் போகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் பல கோணங்களிலே பார்க்கும் போது ஆச்சரியம் ஊட்டுகின்ற ஒரு படிப்பினை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கவே இல்லை. சகோதரர், இளைஞராக இருக்கும்போது ஒரு இளைஞர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். ஒரு மகனாக இருக்கும்போது ஒரு உண்மையான மகன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். ஆட்சியாளர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்களை கொள்கைக்காக எதிர்க்கிற போது ஒரு புரட்சியாளர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். தன்னுடைய தந்தையோடு பிணக்குகள் ஏற்பட்டு, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு, கொள்கைக்காக தர்க்கம் புரிந்து அவர் அந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது ஒரு வீரமான ஒருவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். மனைவி, மக்கள் என்றவருடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி துவங்குகிற போது, இன்னொரு அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது
ஒரு கணவராக எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு தகப்பனாராக எப்படி இருக்க வேண்டுமோ, இப்படி சகோதரர்களே புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிற தூய்மையான ஒரு புத்தகம் போல் வாழ்ந்தவர் தான் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களது வாழ்க்கையே இவ்வளவு தூய சக்தியாக இருந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய காலத்தை வீணடிக்கவில்லை. அதனால் இளைஞர்களே, காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். யார் யாருக்கு பின்னோடோ போய் உங்களுடைய வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள், நற்பெயரை இழந்து விடாதீர்கள். எல்லோரும் கோடுகளிலும் உல்லாசமான வாழ்க்கையிலும் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் கற்பனை செய்து முடியாத, கற்பனையில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு சொகுசு வாழ்க்கைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் போய் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவாற்றலையும் சிந்தனை திறனையும் வீணடிக்கிறீர்கள் என்றால் இதைவிட வீணால் போன காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அடுத்து என்ன? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே இளைஞர்களுக்கான படிப்பினை ரொம்ப முக்கியமானது. சமூக அழுத்தங்களை எதிர்கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைய இளைஞர்களிடத்திலே இல்லாமல் போகிற ரொம்ப முக்கியமான ஒன்று அழுத்தங்கள் என்று சொல்லுகிற அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் இருக்கு, அது யாருக்கு இல்லாமல்லாம் இல்லை. பட் அது எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அவருடைய மார்க்கத்தின் விஷயங்கள். யாருக்கு கவலை இல்லை இந்த உலகத்துல? யாருக்கு அழுத்தங்கள் இல்லை? நினைத்ததெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து விடுமா? எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிட்டி விடுமா? ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து விட முடியுமா? அதெல்லாம் முடியாது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு லிமிட்டேஷனை வைத்திருக்கிறான். உலகத்தில் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இந்த உலகமே இல்லையே, மறுமையாக மாறிவிடுமே. மறுமையில் தானே அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? சொர்க்கத்தை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் குர்ஆனிலே வந்தாலும் சகோதரர்களே, ஆகப்பெரும் ஆர்வத்தை சொர்க்கத்தை நமக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிற, சொர்க்கத்தின்பால் ஆர்வம் கொள்ள வைக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? சொர்க்கத்தில் மனம் நினைக்கிற எல்லாம் கிடைத்து. இதை தாண்டி என்ன சொல்லணும்? சொர்க்கத்தில் சுகங்களை பற்றி சொல்லுங்களேன் என்று ஒருவர் சொன்னார். ஒருவர் கேட்டார். அதற்கு அவர் அதாவது அறிஞர் பதில் சொல்லும் போது, அந்த சொர்க்கத்தை நம்முடைய ஹபீப் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார், அதை விட ஒன்று வேண்டுமா என்று சொன்னார். உண்மைதான். அதுபோலவே இந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் சிந்தனைக்கும் இனிமையை தருகிற, இன்பத்தை தருகிற ஒன்றை ஆறுகள் ஓடுகிறது, தேனாறுகள், பாலாறுகள், கனிவர்க்கங்கள் எவ்வளவோ அல்லாஹ் அடுக்கடிக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொன்னால் ஒரு விஷயம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொடுக்கிறது. அது என்ன? உள்ளம் நினைக்கிற எல்லாமே நடந்துவிடும். இங்க நடக்குமா? அது இங்க நடக்குமா? நடக்காது. அப்போ உள்ளம் நினைத்த எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து விடுமானால் நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று ஆகிவிடும். அப்ப எல்லோருக்கும் அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த அழுத்தத்தை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம்? எதை கொண்டு எதிர்கொள்கிறோம்? பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? அதாவது ஒரே திரண்டு அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதை எப்படி அவர் எதிர்கொண்டார்? எப்படிப்பட்ட அடிப்படையில் எதிர்கொண்டார்? நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டார். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரே ஒன்று சேர்ந்து ஒரு நபர் கூட இவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஒரே ஒரு நபர் கூட, அவர் என்னையா தப்பு பண்ணிட்டாரு, அவரை போய் நெருப்புல போடுறேங்கிறீங்களே, அவர் என்ன யாரையாவது அடிச்சு போட்டாரா, கொண்டு போட்டாரா, யாருடைய பொருளாதாரத்தையாவது திருடிட்டாரா, அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டாரா, யாரையாவது தவறான வழிக்கு அவர் கொண்டு போய் விட்டாரா? கொள்கையை சொன்னார், சத்தியத்தை சொன்னார், அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைத்தார். அந்த வாதங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவரை கண்ணியமா அனுப்புறதுதான் மனசாட்சி உள்ளவன் யாரும் செய்வான். ஆனால் அந்த நம்ரூத் என்கிற மன்னன் என்ன செய்தான்? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை ஃபேஸ் பண்ணார்கள், எதிர்கொண்டார்கள். இந்த இளைஞர்கள் நீங்கள் அப்படி எதிர்கொள்ளணும். நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு எதிர்கொள்ளியே, இன்றைக்கு நண்பர்களே, வெட்டில் பூச்சிகள் போல இவர்கள் எல்லாம் இது போன்ற திரை பிம்பங்களுக்கு, திரை கவர்ச்சிகளுக்கு பின்னால் போவதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எல்லோருமே ட்ரெண்டுக்காக தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். போய் அந்த ரீல்ஸ் எடுத்து அங்க போட்டுறணும், அது ஒரு 1000 பேர் பாத்துறணும், அது ஒரு 2000 பேர் பாத்துறணும், ஒரு 100 பேர் லைக் கொடுத்துடணும். ஆகப்பெரிய ஆர்ப்பரிப்பிலே, ஆகப்பெரிய பூரிப்பிலே போய் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு காலத்திலே சோசியல் மீடியாவெல்லாம் சில குறிப்பிட்ட நபர்களால் மாத்திரமே கையாளப்பட்டது. ஒரு காலத்திலே சமூக வலைத்தளங்கள் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலரால் மாத்திரமே அது கையாளப்பட்டது. அதில் ஒரு தகவல்கள் யாராவது சமூகத்திலே பிரபல்யமாக இருப்பவர்கள், செலிபிரிட்டிஸ் என்று அறியப்படக்கூடியவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு கருத்துக்கு போட்டால் அந்த கருத்து தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கையிலும் பையிலும் கருவிகளை வைத்திருக்கிற எல்லாரும் இன்றைக்கு ட்ரெண்ட் செட்டர்ஸ்களாக மாறிவிட்டதாக தங்களை தாங்களே நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவன் போடுகின்ற கருத்தையோ இவன் போடுகின்ற ரீல்ஸையோ ஒரு 3000 பேர் பார்த்து விட்டால், ஆஹா, இந்த உலகத்திலே ஒரு 3000 பேர் நிபந்தனையற்ற ஆதரவை எனக்கு கொடுத்து எனக்கான ரசிகர்களாக, எனக்கான ஃபாலோவர்ஸ்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுல பிரச்சனை என்ன புரிய, அந்த 3000 பேர் அவனுக்குள்ளேயே பாத்துக்கிறான். தான் விஷயம். 3000 பேரு நீங்க பாத்தீங்கன்னா இவனுங்க 3000 பேர் இவனுக்குள்ளேயே பார்த்த உடனே ஐயோ கருத்து கணிப்பு அது இது எக்ஸிட் போல் சில வார்த்தைகளுக்கு உண்டான மரபு வழி மரியாதைகளை இன்றைக்கு போய்விட்டது. ஒரு காலத்தில் எக்ஸிட் போல் என்று சொன்னால் அது ஒரு கவனிக்கத்தக்க வகையில் பார்க்கப்பட்டது. எவனாவது உட்கார்ந்துகிட்டு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட்டது. இன்றைக்கு ரோட்டில் போகிற சுத்துகிற எல்லா பேரும் பேண்ட் சட்டையை போட்டு உட்கார்ந்துகிட்டு அது அப்படி இது இப்படி பைத்தியம் பிடிக்கிறது. சகோதரர்கள், சன்மார்க்க ரீதியாக சமூக வலைத்தளங்களுக்காக ஒரு வழிகாட்டுதல் நாம் வாழ்கிற இந்த சமகாலத்தில் தர வேண்டுமானால் தயவு செய்து இது போன்ற சூழலில் கொஞ்சம் சமூக வலைத்தளங்களை பார்க்காமல் இருந்து விடுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அவ்வளவு தூரம் ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி மக்களை எல்லாம் மடையர்களாக்கி பைத்தியங்களாக்கி எப்படி அல்லாத இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளா அல்லது கருத்து திணிப்புகளா தெரியவில்லை. நாளைக்கு எவன் ஜெயிச்சு வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தியா, அதுதான் அப்படி நீதான் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிட்டியா, அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் பாத்தியா. அதாவது அன்றைக்கு ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க, நமக்கு மேல மேனேஜர் சில பேர் மனநோயாளியே இருப்பான். அவன் எப்படி தெரியுமா ட்ரீட் பண்றது, கீழே இருக்கிறவன் போய் சார் இப்படி ஒரு டிராப் பண்ணிருக்கிறேன் இது ஓகேவா அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது அப்படின்ட்டு அவ்வளவும் அது சரியா தப்பா ஓகேவா எதுவுமே சொல்றதில்லை. நாளைக்கு அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது கரெக்டா அதனாலதான் அன்னைக்கு அமைதியா இருந்தேன். அப்படி தப்பாயிடுச்சுன்னா அதே பதில் எனக்கு தெரியும் இதுல ஏதாவது மிஸ்டேக், அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். ஏண்டா தப்புன்னா தப்புன்னு சொல்ல வேண்டியது நம்ம கரெக்டா இது கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்கேயுமே தாங்கள் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும். தாங்கள் எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியாக இருக்கும். தனக்கு கீழே இருப்பவர்களுக்கெல்லாம் அறிவே இருக்காது என்கிற ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சில மனநோயாளிகள் போய் உட்கார்ந்து இருப்பார்கள் சில பேர் சேர்களிலே. அதுபோல இன்றைக்கு பாருங்கள் சகோதரர்களே, எல்லா விஷயத்திற்கும் எல்லா பேரும் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அதை சொல்லிக்கொண்டு இதை சொல்லிக்கொண்டு தெரியல சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. யாராலும் இந்த உலகத்திற்கு எந்த விதமான மாற்றங்களும் வந்து விடாது. அவரவர்கள் தங்களை பார்த்துக் கொண்டு அவரவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்போ இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான அற்புதமான ஒன்று சமூக அழுத்தத்தை எதிர்கொள்வது. அடுத்து ரொம்ப முக்கியமான சகோதரர்களே, இலக்கை நோக்கி நடைபோடுங்கள். பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா தெளிவான பதிலை வைத்திருக்கிறோமா? தெளிவான பதில் இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறப்பட்டாலும் அவருக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரவச் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புதுமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எத்தி வைக்க வேண்டும். அதுபோல என் அன்பிற்குரிய இளைஞர்களே, நீங்களே என்ன செய்யணும்? உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான இலக்கை நீங்கள் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். சும்மா இருக்கிறவருடைய சிந்தனை தான் ஷைத்தானுக்கு தொழிற்சாலை என்பார்கள். சும்மா இருக்கிற சிந்தனையில தான் யார் போய் உட்கார்ந்துருப்பா? சைத்தான் போய் உட்கார்ந்துருப்பா. அப்ப நீங்கள் உங்களுடைய நேரத்தை கணக்கச்சிதமாக கணக்கு போட்டு எல்லாவற்றுக்கும் உங்களை நீங்களே பிஸியாக்கி கொள்ளுங்கள் சகோதரர்களை. நல்ல விஷயத்தில் உங்களை நீங்களே எங்கேஜ் செய்யாவிட்டால், நல்ல விஷயத்தில் உங்களை நீங்களே பழக்கப்படுத்திக் கொள்ளாவிட்டால் கெட்ட விஷயங்கள் உங்களை பழக்கப்படுத்திவிடும். பயனுள்ள வகையில் உங்களுடைய நேரம் போகாட்டா, பயனற்ற வகையில் உங்களுடைய நேரம் என்ன ஆயிடுது? போயிடுது. அதுதான் உண்மை. ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடாவிட்டால் ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படிதானே? இரவுல 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் தூங்கணும். எனக்கு 6 மணி நேரம் சரியா தூங்கல, 3 மணி நேரம் தான் நான் தூங்குறேன் அப்படின்னா 3 மணி நேரம் தூக்கத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் எந்த சிந்தனையில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்தவில்லையோ, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அங்கே ஆக்கிரமிக்கவில்லையோ, அங்கே தீமையான விஷயங்கள் அல்லது பயனற்ற விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்தி அங்கே ஆக்கிரமித்து. அப்ப இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிந்தனை தெளிவாக இருந்தது, லட்சியம் தெளிவாக இருந்தது, இலக்கு உயர்வாக இருந்தது. அதை நோக்கி அவர் பயன்பெற்றார். அவர் பயணம் பண்ணாரு. அடுத்து என்ன? பெற்றோர்களுக்கான சில உபதேசங்களும் சொல்லும். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது வாழ்க்கையில் இருந்து பெறத்தக்க படிப்பினைகளிலே இந்த இளைஞர்களை வளர்த்தெடுக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பெற்றோர்களிடத்துல. பெற்றோர்கள் சொல்ல முடியுமா? என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேன்றான், என் பேச்ச அவன் கேட்கிறதே இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு பல வீடுகள் போய் கொண்டிருக்கிறது.
ஆனால் அவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவாக சொல்லுவேன். இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் சில தனிப்பட்ட நபர்களை நான் பார்த்திருக்கிறேன், சில தனிப்பட்ட நபர்களை நான் அவங்களோடு பழகி இருக்கிறேன். தகவலுக்காக சொல்கிறேன், அவரது வயதே 50 இருக்கும், அவருடைய வாப்பாவுக்கு ஒரு 80 வயது இருக்கும். எப்படி? அவருக்கு வயசே என்னது 50, அவர் வாப்பாவுக்கு வயசு என்ன 80. ஆனால் இந்த 50 வயதிலும் அவர் தந்தை சொல் தட்டாத பிள்ளைகளாக இன்னும் பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சகோதரர்களே, கருத்துக்காக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். தந்தைக்கு நீங்கள் கட்டுப்படுவது என்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே, தாயின் மீது நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் என்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே ஒரு தனித்துவமான ஒரு பரக்கத்து உங்களுக்கு இருக்கிறது. நீங்க நினைச்சாதீங்க, நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், நான் டபுள் டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், அதனால எங்க வாப்பாக்கெல்லாம் இந்த நடப்புகள்லாம் தெரியாது, எனக்கு தான் அறிவு இருக்குது. அன்றைக்கு எங்கே நீங்கள் அங்கே நினைக்க ஆரம்பித்து விடுகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் சருக ஆரம்பித்து விடுகிறீர்கள். உங்களை இந்த மண்ணுக்கு தந்தது உங்க தந்தை, நீங்க இந்த உலகத்தை வர்றதுக்கு காரணமா இருந்தது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு உங்க தந்தைங்கிறது நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப அந்த தந்தைமார்கள் பிள்ளைகளை பக்குவப்படுத்துவதிலே, வளர்த்தெடுப்பதிலே, வார்த்தெடுப்பதிலே, அவர்களை சிறப்புப்படுத்துவதிலே, செம்மைப்படுத்துவதிலே, அவர்களை தகுதிப்படுத்துவதிலே, தரப்படுத்துவதிலே தனிப்பட்ட பங்களிப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. முதலாவது என்ன செய்யணும், நீங்க ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு உரையாடல் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஜனநாயக உரையாடல் அப்படின்னா புரியுதா? ஜனநாயகம்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு, தற்குறிகள் அதை கூட தனியா எடுத்து போயிடுறாங்க. இது ஜனநாயக உரையாடல். அது என்ன ஜனநாயக உரையாடல்? மனம் விட்டு பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். ஒரு விஷயத்தை அவன் செய்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் அதை திணிக்கிற துணியிலே போய் அவன் மீது அழுத்தாமல் கருத்தாக அவனிடத்திலே சொல்லி பழகுங்கள். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட போகிறேன் என்று காணுகிறார். அதை மகனிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொன்னார்? ஃபந்துர் மாதா தரா, மகனே உன்னை கனவில் அறுத்து பலியிடுவதாக கண்டேன், நீ என்ன கருதுகிறாய், உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். இதுதான் ஜனநாயக உரையாடல். ஆக்சுவலி அவருக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா சொல்ல முடியுமா? வேற ஏதாவது சாய்ஸ் அவருக்கு இருக்காதா? இல்ல பாப்பா, நான் சின்ன பையன், இன்னும் எனக்கு ஓட்டுரிமையெல்லாம் வரல சார், இன்னும் எனக்கு 18 வயசு ஆகல, நான் சின்ன பிள்ளை அப்படின்னா அவங்க சொல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது, சின்ன பசங்களை மிரட்டி வாப்பா பேர. அன்னைக்கு ஒரு ஆள் எனக்கு போன் பண்றாரு, எல்லாம் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. ஒருத்தன் சொன்னா உடம்பு சரியில்லாம படுத்திக்கிட்டு இருக்கான், பையன் உடம்பு சரியில்லாம படுத்திக்கிட்டு இருக்கான், ஓட்டு போடுறதுக்கு வாப்பா போறாரு, வாப்பா அவருக்கு போடுங்க இல்லாட்டா அப்படிங்கிறாங்க. சிரிப்பதற்காக சொல்லலைங்க, உண்மையிலே ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கு, அது வாப்பா அனுப்புது ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு போட போறேன்டான்னு சொல்லிட்டு போகும்போது வாப்பா அவனுக்கு போட்டுருங்க ஏண்டா அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் வளர்க்கு இவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வைத்திருக்கிறார்கள் பாருங்க. ஆனா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு, மகனே உன்னை கடலில் நான் அறுத்து பலியிடுவதாக கண்டேன், ஃபந்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய், உனது கருத்து என்ன அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு? ஜனநாயக உரையாடலை மகனோடு செய்தார். ஆனா மகன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? பாப்பா நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன். எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. நீங்க நன்றாக கவனியுங்கள், எதுவுமே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சினிமாத்தனமான வார்த்தை இல்லை, எல்லாமே உண்மை. அப்படிதான் அவர் என்ன சொன்னாரு? வாப்பா உன்னை கனவுல அறுத்து பலியிடுவதாக கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய்? அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்கப்பட்டதல்ல, உள்ளத்தின் கிடங்கிலிருந்து வந்து விழுந்த வார்த்தை. அதை மகன் எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்? பாப்பா நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக காண்பீர்கள். ஏன் கத்திங்க? கத்திய வச்சு ஒருத்தர் கழுத்தை வெட்ட வரும்போது யார் அங்க இருக்க முடியும்? டக்குன்னு நான் பொறுமை இழந்து நான் ஓடி விடுவேன். அல்லது இன்னைக்கு உங்ககிட்ட கமிட் ஆயிட்டு என்ன செஞ்சு, இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் கமிட் ஆகிறோம், கமிட் ஆனவன காணாம போயிடும். நம்ம ஒரு விஷயத்துக்காக அவர்களை அணுகுகிற போது அடுத்த வாரம் பார்க்கலான்னு அந்த அடுத்த வாரங்கிறது எப்போன்னே நமக்கு தெரியாது. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே கமிட் ஆகிறார். ஆனால் கமிட் ஆகிவிட்டு என்ன வார்த்தையை சொல்கிறார்? இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளர்களை ஒருவராக காண்பீர்கள். கூட்டு போறார் மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டம், இறை தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். 14 முதலில் தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நல்ல முறையில் உரையாடுங்கள், அவர்களை வென்றெடுங்கள், அவர்களுக்கு ஒரு ஆற்றலையும் அறிவையும் உண்டாக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்? இதா இருக்கணும், காரணமாக. இரண்டாவது என்ன? ஆழமான பிரார்த்தனை. இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு அவர் செய்த பிரார்த்தனை, அல்லாஹ் அக்பர், அதுவே ஒரு தனி டாபிக்காக பேச வேண்டும்.
இன்ஷாஅல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாள் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிற அந்த டாபிக்லயே இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே. குறிப்பாக பிள்ளைகளுடைய நல்லொழுக்கத்துக்காக துவா செய்யுங்க, பிள்ளைகளுடைய அறிஞானத்துக்காக துவா செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துவாவை போல ஒரு வலுவான ஒன்று, ஒரு வலிமையான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டிய மனைவியையும் பெற்ற வாரிசையும் பாலைவன பெருவழியிலே விட்டு போகும்போது சகல சௌபாக்கியங்களும் அவர்கள் பெறுவதற்கு எல்லா விதமான துவாவை செய்தார். அவர்கள் வாழக்கூடிய மண்ணுக்கும் சேர்த்தே துவா செய்து விட்டு போனார். அன்றைக்கு அவர் செய்த துவாவின் விளைவு இன்றைக்கு மாஷா அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இந்த அரபு நாடுகளும் வளைகுடா நாடுகளும் குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த நாட்டில் அவ்வளவு பெரிய ஒரு ஆகப்பெரிய பொருளாதார புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது முதன்மையான விஷயம் அல்லாஹ்வுடைய அருள். அதற்கு முக்கியமான காரணம் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு செய்த பிரார்த்தனை. எவ்வளவு அழகா பிரார்த்தனை செஞ்சார். யா அல்லாஹ், உன் மீது நான் நம்பிக்கை வைத்தவர்களை இந்த புற்புண்டு கூட முளைக்காத, எதுவுமே இல்லாத, தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடத்திலே விட்டு போகிறேன். அன்றைக்கு அவர் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடுதான் ஜம்சம் தண்ணீர். உலகத்தில் எதையோ உலக விஷயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் திராணி இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? எங்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது இன்றைக்கு தகுதி இருக்குதா? பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாத பைசா கோபுரங்கள் எல்லாம், செத்து போனவர்களுக்கு கட்டப்பட்ட சமாதிகள் எல்லாம் இந்த உலகத்தின் அதிசயங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனா உலக அதிசயங்களே அதிசயிக்கக்கூடிய அளவிற்கு ஆக பெரும் அதிசயமாக ஜம்சம் கிணறிலே அந்த ஊற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை எவ்வளவு இன்றைக்கு ஆய்வு செய்து உலக அதிசயத்தில் ஒன்றாக சொல்கிறானா? உண்மையிலேயே உலக அதிசயத்திலே உலகத்திலே இருக்கிற அதிசயங்களின் ஒன்றை முதன்மைப்படுத்த வேண்டுமானால் அதைத்தான் படுத்தும். அப்படியாகப்பட்ட ஜம்சம் தண்ணி அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆல வந்ததுதான். ஆமாவா இல்லையா? எவ்வளவு ஆழமான பிரார்த்தனை. அல்லாஹ், உன் பாதையில் இவர்களை நான் விட்டு சொல்கிறேன், அவர்களின் பால் நேசம் சொல்லுகிற இதயங்களை அவர்களிடத்திலே அனுப்பு. யார் இருந்தா அன்னைக்கு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தம் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போகும்போது வாழ்வதற்கு வசதியான இடமாக இந்த பாலைவன பெருவழி இருந்ததா? மக்காவினுடைய சுற்று வட்டாரத்தில் எல்லாம் அங்கே ஊர்கள் கிராமங்கள் இருந்தனவா? யார் அங்கே வசித்தார்கள், யார் அங்கே வாழ்ந்தார்கள்? ஆனா அந்த இடத்துல காபத்துல்லாவை கட்டி அல்லாஹ் அங்க ஒரு அழைப்பு கொடுக்க சொல்கிறான். நபி இப்ராஹிமே அல்பின் ஃபின்னார், மக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜை பத்தி நீங்க அறிவிப்பு செய்யுங்க. அவர் கேட்கல, நான் யாருக்கு போய் சொல்லுவேன்? யாருமே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் உங்களிடத்திலே வருவார்கள். மக்கள் வருவார்கள். ரிஜாலன், எப்படி? கால்நடைகளாக வருவார்கள், வாகனங்களிலே ஏறி வருவார்கள். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், உலகத்திலே இருக்கிற எல்லா சந்து முந்துகளிலிருந்தும் கிளம்பி வருவார்கள். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், ஒரு நிபந்தனையற்ற ஒரு கட்டுப்பாடு. அன்னைக்கு அவர் லாஜிக்கலா கேட்கல, இத்தனைக்கும் லாஜிக்கலாக கேட்கக்கூடியவர் தான். சூரியனை பார்த்து லாஜிக் பேசினார், சந்திரனை பார்த்து லாஜிக் பேசினார், அந்த நிலவை பார்த்து லாஜிக் பேசினார். அவ்வளவே தன்னிடத்திலே தர்க்கத்திற்கு வந்த தன் தகப்பனிடத்திலே தர்க்கம் பேசினார், தன் நாட்டு மன்னரிடத்திலே லாஜிக் பேசினார். ஆனால் அல்லாஹ் என்று வரும்போது அத்தனையிலும் அவர் கட்டுப்பட்டார். யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், இங்க எந்த மக்கள் இருக்கிறாங்க, இங்க எந்த கிராமம் வசிக்குது, எந்த கூட்டத்துல போய் சொல்லுவேன்? அல்லாஹ் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இப்போது இந்த வருட ஹஜ் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம். ரமதான் முழுவதும் இந்த உலகமே ஒரு பதட்ட நிலையிலே இருந்தது. வளைகுடா முழுவதும் பதட்டங்கள் பற்றி எறிந்தது. அதனுடைய அடிச்சுவடியே இல்லாத வண்ணம் லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு தயாராகி விட்டார்கள். விமான ஃபிளைட் சார்ஜ் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், விண்ணை தொட்டுகிற அளவிற்கு விலைவாசிகள் உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாம அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றி வைத்த தீபம் இன்றைக்கு வரைக்கும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சங்கள் செலவு செய்தாலும் பரவாயில்லை என்று இன்முகத்தோடு இங்கே வந்து என்ன செய்யறாங்க? இறை கட்டளையை நிறைவேற்றுகிறார். ஆழமான ஒரு வாழ்க்கை இது. எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான வாழ்க்கை. இப்படி திரைப்படங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுமா? இப்படிப்பட்ட படிப்பினைகளை திரைப்படங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுமா? அவன் வைத்திருப்பதெல்லாம் கதைகளும் கட்டுரைகளும், அவன் வைத்திருப்பதெல்லாம் கற்பனைகளும், அவன் வைத்திருப்பதெல்லாம் பொய்கள் புரட்டுகள். சகோதரர்களே, அவன் வைத்திருப்பதெல்லாம் வெறுமனை கதைகளும் காவியங்களும், ரத்தமும் சதையுமாக முன்மாதிரிகளை வைத்திருக்கிறோம். இந்த எதையெல்லாம் இந்த சினிமாக்கள் வந்து கதாநாயகர்களாக, வரலாற்று ஆசிரியர்களாக, வரலாற்று வீரர்களாக காட்டுகிறார்களோ எல்லாம் போலி பிம்பங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் பேரை சொல்லி அவரின் பேரில் அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் அப்படின்பா. அவன் வாழும்போது 100 பேர் அடிச்சானா இவன் 100 பேர் அடிச்ச மாதிரி காட்டுவான். அவன் வாழும்போது பொம்பளையோட டூயட் பண்ணானா அவன் டூயட் பண்ண மாதிரி காட்டுவான்.
அவர் வாழும்போது அங்க போனாரு, சாகசம் செஞ்சாரு, பறந்தாரு, அப்படிலாம் நடந்துச்சா? எதுவுமே நடக்காது. எல்லாம் பொய்களையும் புரட்டுகளையும் கற்பனைகளையும் அவர்கள் கதைகளாக்கி காவியங்களாக்கி திணிக்கிறார்கள். ஆனா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபர் வாழ்ந்தார். அவருக்கு இஸ்மாயில் என்று ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு ஹாஜர் என்று ஒரு மனைவி இருந்தார். ஆசர் என்று ஒரு தந்தை இருந்தார். நம்ரூத் என்ற அன்றைக்கு ஒரு அரசன் இருந்தான். அழிக்க முடியாத உண்மை, ஆதாரபூர்வமான உண்மை. சொல்லிட முடியுமா இப்ராஹிம் என்ற ஒரு கேரக்டரை இந்த உலகத்தில் வாழ நிரூபிக்க முடியுமா? சவால். அப்போ உண்மைகளை நாம் வைத்திருக்கிறோம். அந்த உண்மைகளுக்கு பின்னால் இஸ்லாம் இளைஞர்களை நீங்கள் போகாமல் போயும் போலிகளுக்கு பின்னால், குப்பைகளுக்கு பின்னால், சப்பைகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு இடத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு மோசமான நிலையில் உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அதனால் திரை பிம்பத்தை தகர்த்தெறிகிற ஒரு வாழ்க்கை தான் இப்ராஹிமிய வாழ்க்கை. இன்றைக்கு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களில் அந்த திரை பிம்பத்தை தகர்த்தெறியக்கூடிய ஒரு புனிதமான வாழ்க்கை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை. அதனால பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய துஆ செய்யுங்க. குறிப்பாக ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இந்த ஒரு துஆவையாவது திரும்ப செய்யுங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி. யா அல்லாஹ், என்னை தொழுகையை நிலைநாட்டுவனாக ஆக்கு, என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ. எங்கள் இறைவா, எங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் அப்படின்னு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் சொல்லி உரைக்கு திரையிடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை தூதராக, இறை தூதர்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு பேரே அபுல் அன்பியா என்பார்கள். அபுல் அன்பியா என்றால் நபிமார்களுக்கெல்லாம் அவர் தந்தை என்கிற ஸ்தானத்திலே இருப்பவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவின் முகடுகளை உயர்த்தும் போது தன்னுடைய மகனையும் அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை இணைத்துக் கொண்டார். இதைத்தான் ஆக்கப்பூர்வமான தோழமை அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேலிடேஷன் என்பார்கள். ஆக்கப்பூர்வமான ஒரு தோழமை. அந்த மாதிரி விஷயத்துல பிள்ளைகளை சேர்த்துக்கங்க. நீங்கள் செய்கிற எந்த நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் அந்த நன்மையான விஷயங்களை உங்கள் பிள்ளைகள் இணைத்துக் கொள்ளுங்கள். தாவா சென்டருக்கு வருகிறீர்களா? பிள்ளைகளோடு வாருங்கள். கல்வி தேட வருகிறீர்களா? பிள்ளைகளோடு வாருங்கள். நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? சமுதாய பணியில் ஈடுபடுகிறீர்களா? சன்மார்க்க பணியில் ஈடுபடுகிறீர்களா? பிள்ளைகளுக்கு பதில் அதில் என்ன செய்ய நீங்க ஈடுபடுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை ஈடுபடுத்தினார். அதனால் தான் அந்த இஸ்மாயில் நபியுடைய வாரிசிலே வந்தவர் தான் முகமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் நீங்க பாத்தீங்கன்னா இறை தூதர் இப்ராஹிமுக்கு வாரிசாக பிறந்த இஸ்ஹாக் நபியினுடைய வாரிசு அப்படியே அந்த வம்சாவளியில வரும். எல்லா நபிமார்களும் பனி இஸ்ரவேல் வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த பக்கத்து தான். ஆனா சுப்ஹானல்லாஹி அஸீம், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு மாபெரும் நிலவை போல, சின்ன சின்ன கொடிகளுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மலர்களை தாங்கி இருக்கிற மாபெரும் ஒரு மரத்தை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசில இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து கொடுத்ததே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காலத்துக்கும் நினைவு கூறப்படுவார்கள் என்கிற ஒரு அந்தஸ்துல அவங்க வந்துடுறாங்க. அண்ட் மின் உல்தி இஸ்மாயில், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, நான் இஸ்மாயில் வம்சாவளியில் வந்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காலம் முழுவதும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். காரணம், அந்த ஆக்கப்பூர்வமான பணியில் தன்னுடைய தாப்பனாரோடு அந்த தனையனும் இணைந்த காரணத்தினால் அந்த குடும்பமே இன்று வரைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அந்த வகையிலே என் அன்புக்குரிய பெற்றோர்களே, குடும்பம் சகிதம் மார்க்கமயமாகுங்கள். மார்க்கம் என்பது உங்களுக்கானது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கானது, உங்கள் மனைவி மக்களுக்கானது. யார் மார்க்கத்தை தன் மனைவிக்கும் மக்களுக்கும் தருகிற விஷயத்திலே தோல்வி அடைகிறானோ அவன் தோல்வி அடைந்தவன். அவன் தோல்வி அடைந்தவன். பெரும் ஆலிம்களாக முடியல, மிகப்பெரிய அல்லாமாக்கள், மிகப்பெரிய ஆலிம்கள், மிகப்பெரிய அறிஞர்களாக வாழ்ந்த பலருக்கும் அவர்கள் வீட்டு வாரிசுகளை அவர்களால் என்ன செய்ய முடியல. அவர்கள் செய்த அதே பணியில், அவர்கள் செய்த அதே சேவையில் தங்களுடைய பிள்ளைகளை ஈடுபடுத்த முடியாமல் ஃபெயிலாகி இருக்கிறார்கள். அதனால் என் அன்புக்குரியவர்களே, மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது பாக்கியம்தான். ஆனால் மிக பெரும் பாக்கியம் அந்த மார்க்கம் என்பது நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும், மனைவி மக்கள் சகிதம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறுவதுதான் முழுக்க ஒரு இப்ராஹிமிய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.